நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டான குவிஸ் கொஸ்டின்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் கேள்வி, சர்வதேச அடிமை வர்த்தகம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? சர்வதேச அடிமை வர்த்தகம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1815, ஆப்ஷன் பி 1805, ஆப்ஷன் சி 1817, ஆப்ஷன் டி 1807. சர்வதேச அடிமை வர்த்தகம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி 1807. அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, தமிழகத்தின் கடல் நீரை குடிநீராக்கும் புதிய ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ பேரூர், ஆப்ஷன் பி பூண்டி, ஆப்ஷன் சி நெம்மேலி, ஆப்ஷன் டி மீஞ்சூர். தமிழகத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் புதிய ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பேரூர். அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்த்தரலாம். கீழ்கண்டவற்றுள் சமீபத்தில் முதலமைச்சரின் பசுமை புத்தாய்வு அங்கத்தினர் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ கோவா, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி கோவா. கீழ்கண்டவற்றுள் சமீபத்தில் முதலமைச்சரின் பசுமை புத்தாய்வு அங்கத்தினர் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. அடுத்ததான் இன்னைக்கான 4வது கேள்வி, சந்திராயன் 3 விண்கலமானது விண்ணில் ஏவப்பட்ட தேதி எது? சந்திராயன் 3 விண்கலமானது விண்ணில் ஏவப்பட்ட தேதி எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஜூன் 14, ஆப்ஷன் பி ஜூன் 4, ஆப்ஷன் சி ஜூலை 24, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஜூலை 14. சந்திராயன் 3 விண்கலமானது விண்ணில் ஏவப்பட்ட தேதி எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஜூலை 14. அடுத்ததான் இன்னைக்கான 5வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். மதராஸ் மாநகரம் எப்போது நிறுவப்பட்டது? மதராஸ் மாநகரம் எப்போது நிறுவப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 22, 1639, ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 21, 1639, ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 22, 1669, ஆப்ஷன் டி ஆகஸ்ட் 12, 1669. கேள்விக்கான சரியான பதில் ஆகஸ்ட் 22, 1639. அடுத்ததா இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றது பார்க்கலாம். இன்னைக்கான 6வது கேள்வி, லிகாரு மில்க் லா பக்சே சாலை அமைக்கும் பணியானது எங்கு நடைபெற்று வருகிறது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட், ஆப்ஷன் பி லடாக், ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர். லிகாரு மில்க் லா பக்சே சாலை அமைக்கும் பணியானது எங்கு நடைபெற்று வருகிறது? சரியான பதில் ஆப்ஷன் பி லடாக். அடுத்ததான் இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம்.
G20 அமைப்பின் அடுத்த உச்சி மாநாடானது எங்கு நடைபெற உள்ளது? G20 அமைப்பின் அடுத்த உச்சி மாநாடானது எங்கு நடைபெற உள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி பிரேசில், ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் டி சீனா. G20 அமைப்பின் அடுத்த உச்சி மாநாடானது இங்கு நடைபெற உள்ளது. கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பிரேசில். அடுத்ததான் இன்னைக்கான 8வது கேள்வி. அரசு நடத்தும் பள்ளிகளில் குழந்தைகள் அபாயா உடை அணிவதை தடை செய்துள்ள நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ தென்கொரியா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி சீனா. அரசு நடத்தும் பள்ளிகளில் குழந்தைகள் அபாயா உடை அணிவதை தடை செய்துள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பிரான்ஸ்.